Hello guys, வணக்கம். நல்லா இருக்கீங்க நம்புறேன். This is the last final session of company incorporated outside India. நம்ம ஆல்ரெடி நிறைய செஷன்ஸ் போட்டுட்டோம். பேசிக்ஸ், இன்கார்பரேஷன், அக்கவுண்ட்ஸ், மிஸ்லினியஸ், ஐடிஆர், இந்தியன் டெபாசிட்டரி, ரெசீப்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம ப்ராஸ்பெக்டஸோட விஷயமும் பார்த்துட்டோம். ப்ராஸ்பெக்டஸோட விஷயத்துல மெயினா எங்கெல்லாம் பார்த்தோம்னா 3 விஷயங்கள். அதுல ஒன்று நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒன்று கண்டென்ஸு, அண்ட் ஒன் திங் இஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பர்ட் கன்சென்ட். இந்த 3 விஷயங்கள் படிக்க போகிறோம். இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். சைனிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் ப்ராஸ்பெக்டஸ் போன வீடியோவில் இருக்குது. ப்ளீஸ் பாருங்க. அது பார்த்தா தான் ஒரு கண்டினியூட்டி வரும். இப்போ நம்ம எதுக்கு போக போறோம்னா கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம், எக்ஸ்பர்ட் கன்சென்ட் பார்க்க போறோம், அண்ட் ஃபைனலி penalty for not complying this chapter number 22. இந்த சாப்டர் 22 கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா வாட் இஸ் த பெனால்டி? ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இவ்வளோ தான் பேசிக்கலி இந்த சாப்டர். சார் ஒன்று சம்மரி சொல்லுங்க. சாப்டர் பேசிக்ஸ். ஃபாரின் கம்பெனினா என்ன படிங்க, அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்கார்பரேஷன் பத்மா தெளிவாக நம்ம படிச்சுட்டோம். ஃபோர்த் மிஸ்லினியஸ், நேம் போர்டு எப்படி வைக்கணும், சர்வீசிங் நோட்டீஸ் என்ன பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படித்தோம். ஐடிஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நியூ கான்செப்ட், எக்ஸாமுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த கண்டென்ட்ஸ் இருக்கணும். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டோம், யாரு சைன் பண்ணணும் எல்லாம் படிச்சுட்டோம். ஆனா வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ் டு பி கெப்ட் இன்சைட் ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி எக்ஸ்பர்ட் கன்சென்ட் அண்ட் பெனாலிட்டி. இதோட சாப்டர் முடியுது. புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. புக் பேக் கொஸ்டின்ஸ்ல டெக்ஸ்ட் புக் நல்லா படிச்சா மட்டும் நம்ம மார்க் பண்ண விஷயங்கள் படிச்சாலே போதும், மார்க் வந்துடும். வாங்க, கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ், அதாவது பேசிக்கலி டேட்டிங் அண்ட் matters to be contained, matters to be present in prospectus. நல்லாவே தெரியும் யார் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண போறாங்க. அதாவது கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா ஆர் going to be company incorporated outside India or company incorporated outside India having place of business in India. இல்லைனா கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா கோயிங் டு ஹேவ் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. இந்த 4 கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனி இந்தியாவில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, இந்தியால இருந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போறாங்க. செக்யூரிட்டிஸ், ஷேர்னு சொல்லல, செக்யூரிட்டிஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேனே, இதே விஷயம் போன செஷன் இருக்குது. அதாவது கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா, or it's going to be company incorporated outside India, or it's company incorporated outside India having POBI, or it's going to have POBI. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவில இருந்து செக்யூரிட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, செக்யூரிட்டி ஹோல்டர் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ண போறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்க போறாங்க. என்ன பண்ணணும், ப்ராஸ்பெக்டஸ் இருக்கணும். ப்ராஸ்பெக்டஸ் should be dated and signed and it should have the following contents. It should have the following. Unless it is properly, no person shall issue, circulate, distribute prospectus in India offering securities to the public of India. That is அவங்க company incorporated outside. இந்த ஸ்டேட்மெண்ட் by default இதே ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ல இருக்குது. இது நான் அன்னைக்கே சொன்ன கண்டென்ட். ஓகேவா? Now இந்த கண்டென்ட், that is இந்த கண்டென்ட் மீன்ஸ் இந்த பாராகிராஃப் என்ன மீன் பண்ணுது? Company incorporated outside India, going to be incorporated, or going to have going to have place of business in India, or having place of business in India. இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்தியாவில் இருந்து இந்தியன் பப்ளிக்ல இருந்து செக்யூரிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க போறாங்க. So dating பண்ணனும், date should be there, date of publication should be there. Sir, prospectus chapter ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்ல, சொல்லுங்க. prospectus chapter நம்ம incorporation chapter முடிச்சா 3rd chapter. அதுல already there are some contents of prospectus as per section 26. இங்க படிச்ச விஷயம் இல்ல, எங்க படிச்ச விஷயம்னு சொன்னா we studied that in incorporation chapter முடிச்சிட்டு prospectus ஒரு chapter இருக்குது இல்லங்க, அங்க படிச்சது 26ல சில contents இருக்குது. அந்த contents-உம் இருக்கணும். அது கூடாமல் மேல சொன்ன 5 contents and இது அப்படின்னா பேசிக்கலி செக்ஷன் 26ல சொல்ற கண்டென்ட்ஸ் இருக்கணும். அது கூடாமல் these 5 contents also should be there. What are the 5 contents? Number 1, first, it should contain the following matters. Number 1, instrument containing or defining the constitution. Basically MOA charter, அதாவது அந்த கம்பெனியோட பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். சார் இங்கிலீஷ்ல இல்லைனால் should you
put up that in certified English translation. நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் போடணும். மௌவா வைக்கணும் சார். அது இங்கிலீஷ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல செர்டிஃபை பண்ணி வைங்க. செகண்ட் பாயிண்ட், இதெல்லாம் என்ன சொல்றோம், ரெஜிஸ்டர்ட்ட கொடுக்கற விஷயங்கள் இல்லப்பா. ஐயோ, ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கணும். யோ, ஏன் இதெல்லாம் வைக்க சொல்றாங்க ப்ராஸ்பெக்டஸ்ல? இவன் யாரு? கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா. இந்தியன் பப்ளிக்கு அவங்கள பத்தி எப்படி தெரியும்? ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து ரீட் பண்ணா தானே தெரியும் அவன் யாரு, எங்கேந்து வந்தான், எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனான்னு தெரியும் அவன். அட் த சேம் டைம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த ஆக்ட்ல அவன் இன்கார்பரேட் ஆயிருக்கான், அண்டர் விச் ஆக்ட் தே ஆர் பீன் இன்கார்பரேட்டட். யூஎஸ்ஏல ஏதோ ஒரு ஆக்ட் இருக்கும், இந்தியால கம்பெனிஸ் ஆக்ட். யூஎஸ்ஏல என்ன ஆக்ட், ஆஸ்திரேலியால என்ன ஆக்ட் தெரியாது. அவன் எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறானோ அந்த ஆக்ட்ல. நெக்ஸ்ட், இந்த மௌவா எங்க வச்சிருக்கிறானோ அந்த பிளேஸோட அட்ரஸ் in India where the said instruments or copies can be inspected. அதை எழுதுங்க, copies can be inspected. இந்த மெயினான டாக்குமெண்ட் இந்தியால எங்க வச்சிருப்பாங்க, எங்க ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அதோடைய அட்ரஸ் நீங்க எழுதணும். நமக்கு நல்லாவே தெரியும், அது கொடுக்கலைனா நாட், கொடுக்கலைனா இல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இல்லைன்னா சர்டிஃபைட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வைக்கணும். சார் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? 5 கண்டென்ட்ஸ் பிளஸ் செக்ஷன் 26. செக்ஷன் 26 சொல்ற கண்டென்ட்ஸும் அது கூடாமல், அது கூட, அது பிளஸ், அது கூட மேல சொன்ன 5 கண்டென்ட்ஸும் வேணும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கான்ஸ்டிடியூஷன். செகண்ட், இங்கிலீஷ்ல இல்லைன்னா அது சர்டிஃபைட் இங்கிலீஷ். செகண்ட், எந்த ஆக்ட்ல இன்கார்பரேட் ஆயிருக்கிறாங்க. தேர்ட், இந்த மேல சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இந்தியால எங்க வந்தா இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபோர்த் கண்டென்ட், டேட் அண்ட் கண்ட்ரி ஆஃப் இன்கார்பரேஷன். எந்த கண்ட்ரியில இன்கார்பரேட் பண்ணிருக்கிறாங்க, என்னைக்கு இன்கார்பரேட் பண்ணிருக்கிறாங்க. சார் இன்கார்பரேட் பண்ணினவங்கன்னா பண்ணின டேட், பண்ண போறவங்கன்னா தான் would be or was. அதாவது நான் நல்லாவே சொன்னேன், தாதா ஒன்லி இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க ஆர் இன்கார்பரேட் பண்ண போறாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு என்னைக்கு தொடங்க போறாங்க அந்த டேட் போடணும். எந்த ஆக்ட்ல எந்த கண்ட்ரியில என்னைக்கு தொடங்க போறாங்கன்னு போடணும். அண்ட் ஃபைனலி இந்தியால பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்குதுன்னா எங்க சொல்லிட்டு போடணும். ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ விஷயம், எல்லா அட்ரஸும் போட தேவையில்லை. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அந்த அட்ரஸ் மட்டும் நீங்க போட்டால் போதும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, 2, 3. Please circle these 3 points. நல்லா கேட்பான். இந்த 3 பாயிண்ட், what are the first 3 points, first 3 matters to be stated in prospectus? ஒன்னு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மௌவா, அதை ஆட் பண்ணணும். செகண்ட், under which act it is incorporated. Third, இந்தியாவில் அதை எங்க வச்சிருக்காங்க, so that they can come and inspect. இந்த மூணு விஷயங்கள் வந்து first 2 year of commencement of business நீங்க போட்டா போதும். 2 இயர்க்கு அப்புறம் commencement of business அப்புறம் after 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 3 கண்டென்ட்ஸும் தேவையில்லை. அதை தான் சொல்றாங்க பாருங்க. provided that points given in in 1, 2 and 3 of point A above shall not apply in the case of prospectus issued more than 2 years after the date at which company is entitled to commence the business. என்னைக்கு கம்பெனி கமென்ஸ் பண்றாங்களோ பிசினஸ் அன்னையில இருந்து 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க இத போட்டா போதும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும், 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு வச்சா போதும், அதுக்கப்புறம் நீங்க வைக்க தேவையில்லை. சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. MIR கம்பெனி, LLC LLP இல்ல, ஒரு கம்பெனியோட பேரியா, ஏதோ ஒரு பேர். A company incorporated in Dubai on 28 April 2017. It has established place of business in India in which year 2020. என்னைக்கு கமென்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியால பிசினஸ்? 2020ல. Now the place of business in India proposes to offer now இன்னைக்கு சொன்னா என்ன வருஷம்? 2024னு வெச்சுக்குங்க. 2020ல பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. Come on, tell me, point number 1, 2, 3 prospectusல போட தேவையா? ஆன்சர், போட தேவையில்லை. மார்க்கெட், அதுதான் இங்கே சொல்றாங்க, இங்கே சொல்றாங்க shall not be. மார்க் பண்ணுங்கம்மா, என்ன பார்த்துட்டு இருக்கிறாருங்கம்மா. shall not be required to be stated in the prospectus. Next விஷயம் தம்பி, prospectus contents 5 விஷயம் பிளஸ் செக்ஷன் 26ல சொன்ன விஷயம். கேன் யூ waive? waiverனா என்ன? waiverனா இல்லாமல் இருக்குது.
ஐ ஆம் waiving it. எனக்கு வேண்டவே வேணாம், வேணாம், அதுதான் waiver. Can you waive the complaints of prospectus? எனக்கு இது, அதாவது நான் அந்த கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியான்னு வச்சுக்கோங்க, நான் இது ஃபாலோ பண்ணாமல் ப்ராஸ்பெக்டஸ் கண்டென்ட்ஸ், நான் இப்ப இந்த செக்ஷன்ல சொன்ன ப்ராஸ்பெக்டஸ் கண்டென்ட் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணலாமா? அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணினா whether it is valid or void. Can you waive the complaints? அதாவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாமா? பண்ணாமல் இருக்கக்கூடாது. பண்ணாமல் இருந்துச்சுன்னா it will be void, and அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு நான் கம்ப்ளைன்ஸஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு என்னவும் வரும்னு சொன்னா பேசிக்கலி பெனால்டி ஆல்சோ will be attracted. And finally, form of application. தம்பி, அப்ளிகேஷன் ஃபார்ம், யோ ப்ராஸ்பெக்டஸ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும் இல்ல? அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால்லாம் வரா மாதிரி அப்ளிகேஷன் யாரெல்லாம் ஷேர் வாங்க போறாங்க, நான் செக்யூரிட்டி தான் சொல்றேன், ஷேர் வாங்க போறாங்க ஆர் டிபெஞ்சர் வாங்க போறாங்க, அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்கணும் இல்ல? அப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வைக்காம யூ ஷுட் நாட் இஷ்யூ prospectus. Form of application or for securities to be issued along with prospectus. Prospectus கூட form of application இருக்கணும். No person shall issue to any person in India a form of application for securities of such a company or intended company unless the form is issued with prospectus. ப்ராஸ்பெக்டஸ் கூட MCQ கேட்பான், ப்ராஸ்பெக்டஸ் கூட தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை அட்டாச் பண்ணணும். இந்த எக்ஸம்ஷன்லாம் வேணாம், விட்டுருங்க. செக்ஷன் 387 சப்செக்ஷன் 4 நல்லா பாருங்க. நோ வெயிட் ப்ராஸ்பெக்டஸ்ல சொன்ன இந்த கண்டென்ட்ஸ் இவங்களுக்கு தேவையில்லை. செக்ஷன் 387 ஷால் நாட் அப்ளை யாருக்கு? If you are issuing to existing members or debenture holder. தம்பி, ரைட் இஷ்யூ. வாட் இஸ் ரைட் இஷ்யூ? எக்ஸிஸ்டிங் இருக்கிற மெம்பர்ஸ்க்கே நீங்க மறுபடியும் ஷேர் கொடுக்குறீங்க, அப்ப ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. லெட்டர் ஆஃப் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. போனஸ் இஷ்யூ கொடுக்குறீங்க, ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? லெட்டர் ஆஃப் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்துல should you need to issue prospectus? Not required. Prospectus issue பண்ண தேவையில்லைனால் do you need to add the contents mentioned under this section 387? Not required. அதான் மெயினாக சொல்றாங்க. ரைட் இஷ்யூவோ போனஸ் இஷ்யூ, அதாவது எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணும்போது 387 செக்ஷன் கம்ப்ளை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி except in so far as it requires a prospectus to be dated to the issue of prospectus relating to securities which are or are to be in all respect uniform with securities previously issued for the time being dealt in or quoted on a recognized stock exchange. Listen properly, நான் சொல்லி தரேன். அதாவது ஆல்ரெடி ஒருக்கா இஷ்யூ பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் இஷ்யூ பண்ண போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இஷ்யூ, லிசன் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. கவனமா இது லிஸ்டட் கம்பெனிக்கு தான் அப்ளிகபிள், லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அப்ளிகபிள். லிசன், ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் மறுபடியும் இஷ்யூ பண்றாங்க. செகண்ட் டைம் மறுபடியும் இஷ்யூ பண்ணும்போது, தட் இஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்ல எப்படி இஷ்யூ பண்ணாங்களோ அதே மாதிரி யூனிஃபார்ம் பேசிஸ்ல செகண்ட் இஷ்யூ பண்றாங்க. ஸோ கம் ஆன் டெல் மீ, ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணும்போது ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருப்போம். செகண்ட் இஷ்யூ பண்ணும்போது மறுபடியும் we need to put prospectus. ஆனா அந்த செகண்ட் இஷ்யூ பண்ணும்போது செகண்ட் இஷ்யூ யூனிஃபார்மாக மேல ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், செகண்ட் இஷ்யூ இஸ் வாட்? சப்சிக்வெண்ட் பப்ளிக் ஆஃபர். சப்சிக்வெண்ட் பப்ளிக் ஆஃபர் பண்ணும்போது இனிஷியல் ஆஃபர்ல ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் செகண்ட் இஷ்யூக்கு சேமா இருக்குது, யூனிஃபார்மா செகண்ட் இஷ்யூ ஃபர்ஸ்ட் இஷ்யூ மாதிரியே இருக்குதுன்னா 387ல சொல்ற கண்டென்ட்ஸ் போட தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் செகண்ட் இஷ்யூ சப்சிக்வெண்ட் இஷ்யூ இஸ் யூனிஃபார்ம்னா மேல ஃபர்ஸ்ட் இஷ்யூல போட்ட மாதிரியே செகண்ட் இஷ்யூலும் போட்டிருக்கான். இந்த ரெண்டு கேசஸ்ல ப்ராஸ்பெக்டஸ் இருக்கிற செக்ஷன் 387 ஷால் நாட் அப்ளை எக்ஸெப்ட் ஃபார். இங்க எக்ஸெப்ட் ஃபார்னா இவனுக்கு அப்ளை ஆகாது, ஷால் நாட் அப்ளை இவனுக்கு அப்ளை ஆகாது. எக்ஸெப்ட்னா செக்ஷன் 387 எக்ஸெப்ட் இவனுக்கு வராது, ஷால் நாட் அப்ளை இவனுக்கு வராது. இதே சம்பவம் தான் மறுபடியும் இங்கே சொல்றான். இங்க சொன்ன மேல சொன்ன அதே விஷயம் மறுபடியும் அரைச்சமாவா இருக்கிறான். புரிஞ்சது நினைக்கிறேன், புரியறது நினைக்கிறேன். பாருங்கயா 387
ஷால் நாட் அப்ளை, த ஷால் நாட் அப்ளை ஃபார் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி. யூனிஃபார்மா இஷ்யூ பண்றாங்கன்னா அப்ளை ஆகாது. எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு பண்றாங்கன்னா அப்ளை ஆகாது. ஆனா இனிஷியலாக பண்றாங்க, ஃபார்மேஷன் டைம்ல பண்ணும்போது இட் இஸ் அப்ளிகபிள். சப்சிக்வென்ட்லி பண்ணும்போது அப்ளிகபிள். ஆனா சப்சிக்வென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம்ல இஷ்யூ பண்ற மாதிரி யூனிஃபார்ம் பேசிஸ்ல பண்றாங்கன்னா தேவையில்லை. சார் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே சார், யோ இல்லையா, அது ஒண்ணுமே இல்லையா. ப்ராஸ்பெக்டஸ் ரெஜிஸ்டரிங், கண்டென்ஸ், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். கண்டென்ஸ், வாட் ஆர் த கண்டென்ஸ்? 5 கண்டென்ஸ் மறந்துடாதீங்க. அதுல சொன்ன ஃபர்ஸ்ட் 3 கண்டென்ட் ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு தேவையில்லை. அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு தேவை, அதுக்கப்புறம் தேவையில்லை. அதெல்லாம் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா செக்ஷன் 26. வாட் இஸ் செக்ஷன் 26? அது இங்க படிச்ச விஷயம் இல்ல, அங்க அங்க அங்கனா எங்க ப்ராஸ்பெக்டஸ் சாப்டர்ல சொன்ன விஷயம். அது இங்க நீங்க ஆட் பண்ணணும். that also is required here. And finally, with respect to expert opinion, sir, what is meant by expert opinion? What is meant by expert? யோ ப்ராஸ்பெக்டஸ்ல எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் போட்டிருக்காங்க, ஆனா எக்ஸ்பர்ட்டோட கன்சென்ட் இல்ல. இஷ்யூ பண்ணலாமா? எக்ஸ்பர்ட்டோட கன்சென்ட் இல்லாமல், எக்ஸ்பர்ட் கன்சென்ட் யாருக்கிட்ட கொடுக்கணும்? கம் ஆன் டெல் மீ. எக்ஸ்பர்ட்டோட ப்ராஸ்பெக்டஸ், திஸ் இஸ் ப்ராஸ்பெக்டஸ். இவங்க இந்த 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 வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். நான் வந்து ஈஸியா இந்த சம்மரியை சொல்லி தரேன். வெயிட். இன் ப்ராஸ்பெக்டஸ் there is an expert opinion. Can you add expert opinion? Yes. நீங்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஆட் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ப்ராஸ்பெக்டஸ் யாருக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும்? கம் ஆன் டெல் மீ. ROC நியூ டெல்லி. நியூ டெல்லிட்ட என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணும்போதே யூ ஹாவ் டு அட்டாச் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அவனுடைய கன்சென்ட் லெட்டரும் நீங்க என்ன பண்ணணும்? அட்டாச் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ரைட் திஸ், ப்ளீஸ் ரைட் த நோட்ஸ். தட் இஸ் நோ பர்சன் ஷால் இஷ்யூ. ப்ளீஸ் ரைட் along with me. நான் இந்த சென்டென்ஸே உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். No person shall, no person shall, no person shall, please write. நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. In shall issue, circulate or distribute prospectus in India. No person shall issue, circulate or distribute prospectus in India if the prospectus has an expert opinion. If the prospectus has an expert opinion, but the expert consent, the notes la eludunga, but the expert consent is not given before the delivery of prospectus to registration. Expert consent is not given before the delivery of prospectus to registration. Second point, நான் சொல்றேன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போட்டிருந்தாங்க, ஆனா எக்ஸ்பர்ட் வந்து கன்சென்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட் கன்சென்ட் அதுல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போடலாமா ப்ராஸ்பெக்டஸ்ல? நோ. செகண்ட் பாயிண்ட், again expert opinion shall not be present in prospectus if expert opinion எழுதுங்கம்மா. expert opinion shall not be present in prospectus if expert has withdrawn, if expert has withdrawn his consent before registering the prospectus. Before register பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கேப்பா MCQ-வா. பிஃபோர் ரெஜிஸ்டரிங், பேசிக்கலி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட் கன்சென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல கொடுக்கணும். இது ரெண்டும் பண்ணாம கேன் யூ இஷ்யூ அண்ட் சர்க்குலேட் ப்ராஸ்பெக்டஸ்? நோ. அதுதான் முக்கியமா சொல்லிட்டு இருக்கிறான். ப்ளீஸ் மார்க் பண்ணி வைங்க. And at the same time இங்க என்ன சொல்றாங்க கீழே பாருங்க. For the purpose of this section, a statement shall be deemed to be included in prospectus if it contain in any report or memorandum appearing on the face thereof or by reference incorporated therein. So basically நம்ம வந்து expert opinion வைக்கும் போது you have to provide a proper reference. அதாவது அவன் எதோட அடிப்படையில் வச்சிருக்கிறான் அந்த மாதிரி reference you have to put up on the face of that content. அதுதான் பேசிக்கலி சொல்றேன், வேற பிரத்யேகமாக ஒண்ணும் இல்லை. And finally, go on. Yo, again, இதெல்லாம் படிக்க தேவையில்லை. Misstatements, criminal misstatements, civil misstatements. Already prospectus chapterல படிச்சிட்டோம். எங்க படிச்சிட்டோம்? செக்ஷன் சாப்டர் நம்பர் 2ல படிச்சிட்டோம், சாப்டர் 3ல படிச்சிட்டோம். அங்க சொல்ற அதே விஷயம்
இங்க சாப்டர் 22ல அப்ளை ஆகுமா சார்? எஸ். Section 34 to 36 is applicable to this chapter, to this companies. Is applicable. அங்க சொல்ற பனிஷ்மெண்ட்டும் இவங்களுக்கு applicable தான். Mutatis it is applicable. ரொம்ப முக்கியமான விஷயம் பனிஷ்மெண்ட் இந்த பெனால்டி கட்டாயமாக படிச்சு வச்சுக்கணும். இதுதான் ஃபைனல் ஏரியா ஆஃப் திஸ் சாப்டர். இந்த பெனால்டி நீங்க கட்டாயமாக படிச்சு வச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல சொல்லுகின்ற விஷயங்களை நீங்க வந்து வயலேட் பண்ணிட்டீங்க, சாப்டர் 22ல சொன்ன விஷயங்கள் வயலேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு எவ்வளவு பெனால்டி? Foreign company will be having a fine not less than 1 lakh but 2 which may extend up to 3 lakh. So 1 lakh to 3 lakh. And continuing offense நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்றீங்க, you are doing the default again. additional தப்பா மறுபடியும் பண்றீங்கன்னு வைங்க, additional எவ்வளவு காசியா வரும்? additional தான் இங்க பாருங்க, சம்மரியே கொடுத்திருக்கான்டா உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் டைம் 1 lakh to 3 lakh, செகண்ட் டைம் மறுபடியும் பண்றீங்கன்னா 1 lakh to 3 lakh வரும் ஃபைன். 1 lakh இருந்து 3 lakh வரை வரும். அது கூடாமல் 50,000 per day MCQ per day கேட்பான். ஆபீசர் தப்பு பண்ணிட்டான்னா ஆபீசருக்கு ஃபைன் எவ்வளோ? 25,000 to 5 lakh. 25,000 to 5 lakh. இதெல்லாம் வேணாமா? வேணாம், இதெல்லாம் தேவையே. எக்ஸம்ஷன் சாப்டர். இந்த சாப்டர்ல எக்ஸம்ஷன், இப்ப ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் எப்படி நோட்டிஃபை பண்றாங்களோ அதே மாதிரி இந்த சாப்டர் சில கம்பெனிக்கு வேணாம் அப்படின்னு எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அதை யார் அறிவிப்பாங்கன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் எக்ஸம்ஷன் நோட்டிபிகேஷன். அதாவது தம்பி நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம், நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி யாரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க? சிஜி. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. இப்ப நான் மெயினா ஒரு விஷயம் சொல்ல போறேன் சார். கம்பெனி இன்கார்பரேட்டட் எஃப்என் இந்தியா 5 marks to 10 marks வரை எக்ஸாம். 5 marks to 6 marks தான் வரும், 10 எல்லாம் வராது. எல்எல்பி தான் 10 marks வரும். மெயினா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் சொன்னா புக் பேக் क्वेश्चंस ஃபோக்கஸ் பண்ணுங்க. புக் பேக்ல எல்லா क्वेश्चंस ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்ல. இதை நான் பார்த்துட்டேன். ஆல்ரெடி கிளாஸ் நல்லா பாருங்க. அண்ட் கொஞ்சம் டஃப்பான வெரைட்டியான क्वेश्चंस நம்ம கிளாஸ்லயே பண்ணிட்டோம். வாட் ஃபர்ஸ்ட் ஃபாரின் கம்பெனினா என்ன, வாட் ஆர் தி எலக்ட்ரானிக் பிசினஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டோம். செகண்ட் என்ன மெயினா பார்த்தோம்னா இன்கார்பரேஷன் பத்மா பக்காவா பார்த்துட்டோம். PADMA பார்க்காதவங்க வீடியோ போயிட்டு பாருங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும், எந்த டைம் லிமிட்டுக்குள்ள, ரொம்ப முக்கியம். ஃபோர்த் மிசலேனியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். மிசலேனியஸ்னா நான் சொன்ன மாதிரி எப்படி டாக்குமெண்ட் சர்வ் பண்ணணும், நேம் போர்டு எப்படி வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ப்ராஸ்பெக்டஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வைக்கணுமா, இருந்துச்சுன்னா வைக்கணும், இல்லைன்னா அது எப்படி அதை வச்சிருக்கீங்க பட் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா வைக்கக்கூடாது. கன்சென்ட் கேன் பி வித்ட்ரோன் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன், மறக்காதீங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஜிஸ்டரிங் ப்ராஸ்பெக்டஸ். தேர்ட் இஸ் கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். இதுல வரக்கூடிய பெனாலிட்டியை படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் IDR இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அழகாக நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அப்ப அது நீங்க கட்டாயமாக பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ பிலீவ் தட் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவாக ஒரு சம்மரி ஃபார்மேட்ல இந்த சாப்டர் நான் ஒதுக்கி கொடுத்துருக்கிறேன் நம்புறேன். கண்டிப்பாக LLP ரிவிஷன் பண்ணலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட். அதுவரை நன்றி, வணக்கம். நல்லா படிங்க, பாஸ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் CA Seshadri signing off. Thank you a lot.